வெல்கம் டு அவர் சேனல் வீட்டு சமையல். இன்னைக்கு ரெசிபியில் ரவை கிச்சடி எப்படி ஈஸி அண்ட் சிம்பிள் ஸ்டெப்ஸில் செய்யலான்றதை பார்த்துடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவுக்கு நம்ம ரவையை கொட்டி நல்லா வறுத்துக்கிறோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் இந்த மாதிரி மாறிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 லவங்கம் எல்லாமே சேர்த்து நல்லா தாளிச்சு எடுத்துக்கிறோங்க. ஸோ இது நல்லா இந்த மாதிரி தாளிச்சு வரட்டும். இந்த டைம்ல நம்ம நறுக்கி வச்சிருக்க ஒரு நம்பர் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன்ல மாறணுங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு விழுது அரைச்சு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவுமே சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறோம். 4 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், வீட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. இது கொஞ்சம் கொதி வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்துப்போம். இப்போ ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வறுத்த ரவையை கொட்டும் பொழுதே நல்லா கிளறிட்டே வாங்க. அப்போ தான் நமக்கு நல்ல உதிரி உதிரியான பூ போல் ரவை கிச்சடி நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கட்டிகளாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. கரண்டியிலே உடச்சி விட்டுடுங்க. இதுலேருந்து இந்த தண்ணி எல்லாமே எடுத்துக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே எடுத்து நம்மளோட ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.